he takes the scene to a different level. Suddenly he'll make you seem like a better writer, the better director. So that is one thing. So you can just walk away with all the glory. He'll do the work. First day படம் பார்த்துட்டு வெளியில போறாங்க இல்லையா, அவங்க தான் நம்ம மார்க்கெட்டிங் டூல். இட்ஸ் சீரியஸ் சினிமா. ஒரு கிராமத்துல ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் படம், பியூர் ஜான்ரா, ஒரு சஸ்பென்ஸ், ஒரு த்ரில்லர், இமோஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்குள்ள ஒரு த்ரில்லர், ஒரு சஸ்பென்ஸ், ஒரு ஸ்மால் டவுன் வைப்ல. ஐ திங்க் ஐ சா கருணா சே இன் an interview. ஒருவேளை இந்த படத்துக்கு தனுஷ் அவர்களுக்கு வந்து நேஷனல் அவார்ட் கிடைச்சதுன்னு. ஆமா, நான் பார்த்தேன். எனக்கும் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? ஐ திங்க் will be a surprise. சரத் சார் ஒன்று சொல்லுவார், எனக்கு போர் தொழிலப்போ செகண்ட் டே ஆஃப் ஷூட்டிங் அவர் கூப்பிட்டாரு. எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி கேரவன் வெளில உட்காந்துருந்தாரு. ஹி ஷோட் மீ அரவுண்ட் ஆல் த பீப்புள் ஒர்க்கிங், கார்பெண்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, லைட் மேன் அவ்வளோ பேர் வேலை செஞ்சுட்டாங்க. பார்த்தாரு, விக்னேஷ், do you realize that all these guys are working for one thing, is to realize what you have inside of you. So don't give it your best. Preventing a film from becoming a flop is in your hands. A hit is always a fluke. But what did you think of the whole Jananayagan leak? Unfortunate, painful, scary. If you want to watch it, whether you like it or not like it, you have to pay a price. That's the price of the ticket. And I'm sure that when the film does open, whenever it opens, the people will come in for sure. All you're really looking for is there the same kind of Please be good feeling? Good, bad, we don't know. You know what I'm saying? But I'm saying, does this feel like a compromise in any way? That I can confidently say it won't be the case. Hi Vignesh. Hi Sudhir. I think எனக்கு இது விக்னேஷ் வாரம் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு தான் விக்னேஷ் சிவன், இன்னைக்கு நீங்க. Right. And for very very tonally very different films. இப்போதான் உங்களை மீட் பண்ண மாதிரி இருக்கு. 3 வருஷம் ஆயிடுச்சு போர் தொழில் வந்து. இல்லை பறக்குது டைம் மட்டும். அதுவும் முதல் படம் எடுத்ததுக்கு அப்புறமா சுற்றி ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிருப்பாங்களே, சூட்டோட சூடா ரெண்டாவது பண்ணிடுறோம். What was that like, that pressure? I was not ready for that pressure first time. So the common advice was like, offers இருக்கும்போதே sign பண்ணிடுங்க, because next Friday like another filmmaker வருவாரு, இப்போ கேட்குறவங்களாம் வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி அட்வைஸ் வந்தாலும் I spoke to a lot of filmmakers who done their second film. Like Internet Nale director Madon, even Ashwath, as a matter of fact. அங்கே அவங்ககிட்ட பேசும்பொழுது என்ன ஒன்று வந்ததுன்னா, which I also thought was the right thing to do, was to என்ன கதை அப்படின்றதுல 100% கிளாரிட்டி இல்லாமல் சைன் பண்ணுறதுன்றது, அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணுறதுன்றது இட்ஸ் லைக் ரைட்டிங் வித் கன் டு யோர் ஹெட் அப்படின்ற போது அது கரெக்டாக நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய குவெஸ்டன் இருந்தது. See, of course, the offers were tempting. Like அவ்வளோ வருஷம் நம்ம பணமே பார்க்காம திடீர்னு ஒரு ஃபிகர் வந்து சொல்லுவோம், உங்களுக்கு என் கூட வேலை பண்ணுமா. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இட் வாஸ் டெம்டிங். பட் என்னன்னா, அதை விட்டு லேட்டராக பண்ணோன்னா அஃப்கோர்ஸ் தெல் பி அ டிப் இன் the going rate, so to speak. But என்னன்னா, like the peace of mind was more important than encashing on the success. ஏன்னா சொல்லுவாங்களே, பணம் சம்பாதிக்கிறதோட பேர் சம்பாதிக்கிறது தான் கஷ்டம் அப்படின்ட்டு. தெளிவாக இருக்கு. அது வந்து கரெக்டு தான். அது வந்து ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி Dhanush seems like somebody who encourages good cinema, இல்லையா? Even Arun Madheshwaran கூட ராக்கியை he really championed it அந்த டைமில். I remember him doing that for us as well. So among உங்களை ரீச் பண்ண பல பேரில், பல நடிகர்களில், இயக்குனர்களில் அவரும் ஒருத்தராக இருந்திருப்பார் கண்டிப்பாக. கரெக்ட். ஸோ why him, how him? See, why him na, we all know what phenomenal actor is. So should be why not. No, இது அவருக்காக டெவலப் பண்ணது. So at that time I had an idea. At that time I had an idea. So basically இது என்னன்னா, I read a newspaper article. ஒரு ஆர்டிக்கல் பார்த்தா அந்த படித்தோடனே எனக்கு சிரிப்பு வந்தது. யாரா கிறுக்கனா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ தாட் இதை வச்சு இந்த சூதுகவும் மாதிரி ஒரு பிளாக் காமெடி மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. ஐ யூஸ்வலி ஹேவ் லைக் ஒன் ஐடியா பேங்க் மாதிரி. எப்பெல்லாம் ஐடியாஸ் வருதோ, எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோம், ஐ ஜஸ்ட்
லைக் ஃபைல் இட் இன் தட் ஃபோல்டர்ஸ் மாதிரி போட்டு வச்சுப்பேன் நான். ஸோ தட் வாஸ் தேர். அப்புறம் ஒரு 2 months கழிச்சு வேற ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் படிக்கிறேன், அந்த சேம் தீம்ஸ். பார்த்தா இது பார்த்தோன்னே எனக்கு அந்த ஆர்டிகளோட பெர்ஸ்பெக்டிவே டோட்டலாக பேப்பர் படிக்கணும் ரொம்ப முக்கியம். ஸோ அது பார்த்த உடனே ஐ தாட் வாட் இஃப் வி கம்பைன் தீஸ் டூ அண்ட் ஐ saw like a story there. Then I immediately pitched it to Alfred. I said he also found a lot of potential in that. அப்படி தான் டெவலப் பண்ணோம். ஸோ இது வந்து போர் தொழில் ரிலீஸ்க்கு முன்னாடி நடக்குது, பட் வெரி பேர் போன்ஸ் ஐடியா. அப்போ தான் என் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லைக் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. அப்போ வந்து தனுஷ் சார் கேட்கும்பொழுது நான் சொல்கிறேன், ரொம்ப ரஃபாக தான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் கூட சொல்லியிருக்க மாட்டேன், இது மாதிரி சார் ஒரு மேட்ரு சார் அப்படின்ட்டு. ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் நான் டெவலப் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன் சார், இப்போ வந்து யூனோ உங்களுக்கு ஓகே 100% உங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறம் நம்ம சைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நான் வந்தேன் நான். ஒரு பவுண்ட் எடுத்துட்டு வர மாதிரியா இல்ல சினாப்சிஸ்? ஆமாம் பின்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது, அவர் வந்து இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. ஸோ அதனால பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வி ஸ்டார்டட் டெவலப்பிங். பட் வைல் டூயிங் தட் தனுஷ் வந்து பர்ஃபெக்டாக நோ ஹி இஸ் மோர் தென் ஃபிட்டிங் த கேரக்டர். நோ இட் ரிக்வயர்ஸ் சர்டன் கட்ஸ் டு டேக் திஸ் அப். ஹீஸ் லைக் அ ஸ்டார். நீங்கள் இது ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போகணுன்றதுல தீவிரமாக இருந்தீங்க. அதில் ஆமாம் சுதீர். பிகாஸ் ஏன்னா இப்போ ஒரு ஐடியாவாக சில சமயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நமக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது டெவலப் பண்ண தான் அவங்க எங்கெங்கே ஓட்ட இருக்குது, எதை இது பண்ணுறோம், எக்ஸைட்டான எலிமெண்ட் இல்லாமலே போயிடும் கடைசியில். ஸோ அதனால் இது தேவையில்லாமல் நம்ம டெவலப் பண்ணுற டைமில் அவங்க மைண்டில் அந்த கதை டெவலப் பண்ணும்போது நீங்கள் நடுவில் யூ ஆர் இன் டச் வித் டு மேக் ஷூர் ஒரு ரீஅஷூரன்ஸ் உங்களை நம்பி உங்க உருவத்தை நினைச்சு தான் எழுதிக்கிட்டு இருக்கு. அதாவது he actually got in touch just to track the progress so that he can align his calendar. ரஃபா இப்போ வருவீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்ல. எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு டெவலப் பண்ண? இது வந்து ஃப்ரம் த டைம் ஐ மெட் தனுஷ் சம் டைம் இன் ஜூலை, ஐ நரேட்டட் இட் டு இன் மார்ச். ஓகே, நெக்ஸ்ட் இயர் 9 மாதம் 9 months. அதுலேருந்து அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் he had a few notes. அந்த இடத்துல கூட ஓகே சொல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ரிஸ்க் தான் இல்லையா? யூ டேக் தட் ரிஸ்க் ஆப்வியஸ். ஐ மீன் முடியாது, எந்த உத்தரவாதம் இல்லாம, பட் ஆல் யூர் திங்கிங் இஸ் ஆமா இல்லன்னா ஹோப்ஃபுல்லி we can do it with somebody else. இப்போ அந்த சமயத்தில் நான் சைன் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன், அந்த ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும். அவருக்கு பிடிக்கலன்னா இப்போ டக்குன்னு டேட்டுக்குள்ள வேற கதை பண்ணோம், இத்தனை மாசம் பண்ணது ஆமா அப்படின்ட்டு இல்லையா. ஸோ அப்போ இன் ஹைண்ட்சைட் ஐ ஃபீல் தட் நாட் சைனிங் வாஸ் அ குட் டெசிஷன். ஹவு மச் எவர் த டெம்ப்டிங் த ஆஃபர்ஸ் வேர், இவ்வளோ நாள் சும்மா தானே இருந்தோம், இன்னும் 9 மாதம் சும்மா இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு. ஸோ தட் கால் ஹெல்ப் தேர். I think the second films generally start to be the film that makes or breaks things. இல்லையா? அதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? நிச்சயமா இருக்கு. தென் they'll say your one film wonder. ஆமா, அதே மாதிரி இருக்கு, நாங்கள் இதை எதிர்பார்த்தோமே வேற இருக்கு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கம். பட் அண்ட் இதில் இன்னொரு சிக்கல்னா ஐதர் யூ கேன் கெட் பாக்ஸ்ட் இன் டு ஒன் திங், கரெக்ட், ஆர் இன்னும் கொஞ்சம் இல்லை நம் மெனி திங்ஸ் பண்ணக்கூடியவன்ன்ற ஒரு இடத்துக்கு கூட போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. செகண்ட், எவ்ரி ஃபிலிம் இஸ் க்ரூஷியல். செகண்ட், ஈவன் மோர் ஸோ. Yeah. How did you know you were doing the right things in terms of இந்த முடிவுகள்லாம் எடுக்கிறீங்கல்ல? செகண்ட் ஃபிலிம் இஸ் கோனா ஹேப்பன் only once in your career. கரெக்டா? கரெக்ட். You're thinking there, sitting there thinking, okay, இப்போ நான் சைன் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னும் போது ஒரு 5 பேர் வருவானுங்க, தயவுசெய்து சைன் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க, வர்றதை வாங்கி வச்சுக்கோன்னுவாங்க. ஸோ யூர் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, என்னன்னா போர் தொழில் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் தான். போர் தொழில் இப்போ எதுவுமே கிடையாது, அதுக்கு ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோம். என்ன பண்ணோம், நம்ம ஹிட்டு படம் பண்ணணும்லாம் பண்ணல, முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக உண்மையாக ஆடியன்ஸ் இன்டெலிஜென்ஸை இன்சல்ட் பண்ணாமல் ஒரு கதையை பண்ணி அதை ஆனஸ்ட்டாக டெலிவர் பண்ணால் அதுக்கான வாட் எவர் ரிசல்ட் வந்து கிடச்சிது. ஸோ லெட்ஸ் ஸ்டிக் டு த சேம் ப்ராசஸ். வை டூ சம்திங் டிஃப்ரெண்ட் வென் யூ நோ தட் ஸ்டிக்கிங் டு த ப்ராசஸ் த ஒன்லி திங் இன் யோர் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும்போது ஏன் மற்றதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படின்னு. இதே நம்ம என்ன ஒரு கரையவும் ஒரு ஜான்ரா ஃபில்மா பார்க்கலாமா? நிச்சயமா ஒரு ஜான்ரா ஃபிலிம் தான். அப்படியே இட் இஸ் a genre film. ஏன்னா சத்தியமா அந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போது நீங்க ஆரம்பத்தில் சொன்ன காமெடி வைப்ஸ் எதுவுமே இருக்கு. பிகாஸ் அதுதான் சொன்னல, அது எனக்கு சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ். த செகண்ட் நியூஸ் ஆர்டிக்கல் வந்து இது. பட் அகைன் கோயிங் பேக் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், த திங் இஸ் ஐ வாஸ் fortunate enough that first my producers were gracious enough to give me an incentive because Por Thozhil did well.
ஸோ தட் ஹெல்ப் மீ sustain that period. So the temptation of income was not too high. So அதனால அதெல்லாமும் it ஸோ பண்ண வேண்டியதை தாண்டி they took care of you. correct. How cool. Okay. Yeah. அதான் அந்த முதல் படம் கூட இல்லை, நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஒரு முத்திரை பதிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு திஸ் இஸ் மை கைண்ட் ஆஃப் சினிமா, த கைண்ட் ஆஃப் சினிமா ஐ பிலீவ் ஐ வாண்ட் வாட்ச் அப்படின்ற ஒன்று பண்ணிடுவோம். ரெண்டாவதுல சடன்லி யூ ஹியர் வேர்ட்ஸ் லைக் ஸ்கேல் அண்ட் பெட்டர் பட்ஜெட்ஸ் அண்ட் ஸ்டார் மோமெண்ட்ஸ். திடீர்னு பார்த்தா இன்னும் இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லையே முதல் படத்தில். லெட் மீ கிரியேட் அ ஸ்டார் மூமெண்ட் ஃபார் சரத் ஒரு அசோக் செல்வன்ன்ற ஒரு இடத்துல இருந்து அந்த கதை பண்ணப்படலைல்ல. அது ஸ்டார் மூமெண்ட்ன்றதை விட ஹீரோ மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது எல்லா கதையிலுமே ஆர்கானிக்காக வர்றதை தான் நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை தனுஷ் மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒரு படத்துக்குள்ளே வரும்போது அந்த கதைக்குள்ளே ஆர்கானிக்காக வரக்கூடிய ஹீரோ மூமெண்ட்ஸையும் தாண்டி வேற ஒன்று தேவைப்படுறதா நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, இப்போ எண்ட் ஆஃப் த டே நம்ம மெயின் ஸ்ட்ரீம் பண்ணும்போது இவென்ச்சுவலி மோர் ஆர் லெஸ் யூஆர் டூயிங் அ ஹீரோஸ் ஜேர்னி. ஸோ ஹீரோஸ் ஜேர்னி போது இப்போ நானும் ஆல்ஃப்ரெட் ஒரு கதையை சூஸ் பண்ணுறோன்னா தேர் ஆர் ஃபியூ 5 or 6 parameters தட் வில் ரன் இட் பை. இதெல்லாம் செக் ஆனால் தான் அதை வந்து நம்ம டெவலப்பே பண்ணணும் அப்படின்றது. அதில் கப்புள் ஆஃப் திங்ஸ். ஒன் இஸ் தட் hero has to change. He has to undergo a change, and through that change audience ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்றது ஒன்றும். ரெண்டாவது, ஹீரோ மஸ்ட் பி கான்ஸ்டன்ட்லி அண்டர் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் கொடுத்து அதுலேருந்து அவன் வெளியில் வர்றது தான் அந்த அந்த லைக் ஹீரோ மூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும்பொழுது ஆர்கானிக்காகவே ஒரு விஷயம் நடக்குது. அதில் ஒரு ஹீரோயிசம். ஏன்னா தனுஷர் கதை கேட்டு அதான் சொன்னார், இது இன்ஹெரண்டாக ஒரு ஹீரோயிசம் இருக்கு, நம்ம அதை வில் ரைட் தட். எனக்கு அதை தனியாக அண்டர்ஸ்கோர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அவசியம் இல்லை கோயிங் இன் டு த ஃபிலிம். ஆனால் when I started working, then I realized it will be my mistake if I'm not tapping into what he can offer. அப்படின்னும் போது minor tweaks in the way you stage it, the way you shoot it அப்படின்னு கதைக்குள்ளார இருக்கும் போது focus a bit more on his persona. அந்த மாதிரி what he can do. For instance, like few dialogues பதிலா one lookல he can do that for you. So இந்த மாதிரி விஷயங்கள்லாம் you adapt. நம்ம என்னதான் அவரை பார்த்து தூரத்துலேருந்து பார்த்து ரசிச்சாலோ when you're working you understand the man's true range and potential போது அதை நம்ம யூஸ் பண்ணி இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிற அந்த ஒரு எழுத்தாளரா what excites you about picturing him and writing something? It's just that he takes the scene to a different level. Suddenly he'll make you seem like a better writer. So that is one thing. So you can just walk away with all the glory. He'll do the work. மேபி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம்னா, பிஃபோர் இது ஒரு ஒத்துப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நீங்களும் ஆல்ஃப்ரெட் அந்த கதையை எழுதும்பொழுது அந்த இடத்துல இவருக்காக நம்ம இப்போ டெவலப் பண்ணுறோம், இவரை நினச்சிக்கிட்டு தான் இதை டெவலப் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும்போதுல what does he allow you to do that maybe many other stars don't? I think it's his body of work. Our body of work பார்த்தீங்கன்னா that gave us the confidence. He is a guy who's not very hung up on his image and he's like an actor who's a star and he's constantly by design அந்த மாதிரி தான் பண்றாரு. அந்த விதத்துல ஒரு மாதிரி ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்பேஸ்ல தான் இருக்கிறத பார்க்கலாம். he can balance. ஒரு பக்கம் he's a star, ஆனா the trappings of a starலாம் பெருசா இல்லாத மாதிரி தான் இருக்கு. அது அவர் என்ன அப்ப இதெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கா இந்த விஷயங்கள்லாம்? இல்ல அந்த மாதிரி இல்ல. பட் he is also at the same time constantly thinking about his fans in the sense that அந்த ஒரு பேலன்ஸ் ன்றது he's trying to strike it. அது either within a film or through the choice of his films. ஓகே, இப்படி இங்க ஒரு படம் இப்படி பண்ணானாக்கா அது பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம் அப்படின்றது he's very aware of that. But the artist in him is also seeking, trying to grow, trying to evolve, trying to push the boundaries. Which is cool. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டார்டம்க்கு I can make my peace with it. Because it feels like சரி ஏதோ அந்த சினிமாவை குறைக்கல அந்த ஸ்டார்டம். என்ன பெருசாக்கிறதுக்காக சினிமா இங்க குறைச்சே ஆகணுன்ற ஒரு அவசியம் இல்லைல்ல. அதனால வெரி செக்யூர் இன் தட் சென்ஸ். You use the word pressure. நம்ம பேசிட்டு இருக்கும்போது போர் தொழில் it's full of pressure இல்லையா? they are constantly under pressure. அதுக்குள்ள அவசரமாக ஒரு
there's a race against time going on there as well, and based on அதில் பார்த்த ஃபுட்டேஜ்லேயும் இட் ஃபீல்ஸ் லைக் மண்டேல ஏதோ தெரிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒருவன் மாதிரி தான் தெரியுது ஒரு விதத்தில். அண்ட் யூ கம்யூனிகேட் தட் மூட் ஆல்சோ ஸோ எஃபெக்டிவ்லி பேஸ்ட் ஆன் வாட் எவர் யூ ஷேர்ட் ஸோ ஃபார். வாட் மேக்ஸ் அ ஹீரோ டிஃப்ரெண்ட்னு நினைக்கிறீங்க இந்த ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரி மனிதர்கள்கிட்ட இருந்து? when does somebody become worthy of being a protagonist உங்களை பொறுத்த வரைக்கும்? Okay, I think it is in one of your interviews with Anurag Kashyap நினைக்கிறேன். அது கூட நான் ஆல்ஃப்ரெட் had shared that clip wherein he talks about ஒருத்தன் படத்தோட ஸ்டார்டிங்லேயே அவன் ஹீரோ ஆயிட்டானாக்க அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. I think அவர் வந்து ஒரு கிரிட்டிக் ஆஃப் ஸ்டார் சினிமா போது அந்த மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் படத்துக்குள்ள தான் அவன் ஹீரோ ஆகணும், படம் தொடங்கும் போதே அவன் வந்து ஹீரோவா இருக்கிறதுன்றது கிடையாது அப்படின்னு. ஸோ ஐ எம் வெரி டு மீ வாட் இன்ட்ரெஸ்ட் இஸ் டு see the birth of a hero rather than to travel along with the hero. எனக்கு பிடிச்சது வந்து படத்துக்குள்ள ஐ ஹவ் டு see a hero உருவாகிறது. தட் இஸ் வாட் இஸ் எக்ஸைட்டிங். அண்ட் டு ஆன்சர் யர் கொஸ்டின் எங்கே ஆகுதுனாக்க லாட் ஆஃப் திங்ஸ் when you're pinned to the wall, the decisions you make, your choice of words இருக்கலாம், how you deal with an event, how you prioritize, the moral ambiguity எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு 10 பேர் அடிக்கிறது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள்ன்றது ஒரு ஒரு ஹீரோயிசம். ஒரு விதத்துல மார்வெல்ல ஒன்ஸ் இன் a while தான் ஆரிஜின் ஸ்டோரி பண்ணுவாங்க. ஆமா, நம்ம ஒவ்வொரு படத்துலயும் ஆரிஜின் ஸ்டோரி தான் இல்லையா? ஆமா, இல்லை மோஸ்ட் ஆஃப் த மெமரபிள் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த either even though if it's played by a star, you'll see the birth of a hero inside the film. சொல்லுங்க, இப்போ நீங்கள் இந்த கதைகள்லாம் எழுதுறதுனால இந்த இடத்துல ஒரு சராசரி ஆள் இப்படி நடந்துக்குவான், ஆனால் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்னா அவன் இந்த மாதிரி நடந்துப்பான்ற வித்தியாசங்கள்லாம் தெரிஞ்சதுனால பர்சனலாக இஸ் தேர் a temptation for you to try to be that person constantly? No, not at all, because life is too hard to, really? Not you put your protagonist in harder situations. At least you're not solving murder. At least I love the solutions. நம்ம போய்ட்டு அந்த மாதிரி மாட்டிக்க கூடாது. யாரு காப்பாத்துவா? So அந்த எந்த விதத்திலயுமே see the conscience is there, of course, like all of us, that conscience is there to try to be like a nice person and நீ எழுதுனா இப்படி எழுதுவியா அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. அப்படி பார்த்தா வந்து அது நிச்சயமா எனக்கு தெரியல. ஐ மீன் அவ்வளோ ஐடியலிஸ்டிக்காவோ இல்லை ஈவன் த நெகட்டிவ் ஸ்பெக்ட்ரம் அந்த மாதிரியும். பட் ஐ திங்க் சினிமா இஸ் an escape that even for us writers is to go to places where you can't go in life and see like experience through them second hand என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து போகாத இடங்கள் அப்படின்னு பேசும்போது நீங்கள் வாட்ஸ் யுவர் எக்ஸ்போஜர் டு வில்லேஜஸ், அந்த லைஃபு அதெல்லாம் அது உங்களுக்கு போகிற இடங்கள் தானே? இல்லை, ஆமாம். ஸோ ஐ வாஸ் born in மதுரை. ஓகே. அதுக்கப்புறம் வி மூவ்ட் ஹியர். நான் படித்தது எல்லாமே சென்னை தான். பட் எவ்ரி இயர் வி கோ பேக். மதுரைக்கு போவோம், எங்கள் குலதெய்வம் கோயில், நேட்டிவ்க்கெல்லாம் போவோம். ஸோ எனக்கு வந்து என்னென்னா நாங்கள் போய் ஒரு 10 நாள் இருந்தேன்னா எனக்கு அந்த பாஷை ஒட்டிக்கும். ஸோ ஐ எம் குவைட் exposed to those like down south aesthetics-ஆ இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும். ஸோ அதனால் ரொம்ப எனக்கு ஏலியனான ஒரு விஷயம் கிடையாது இது. புரியுது. ஓகே ஓகே. எந்த விதத்தில் நீங்கள் வந்துட்டு இப்போ போர்த்தொழிலுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிமிலாரிட்டிஸ் ஓரளவுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? இதுவுமே ஒரு ஜான்டர் படம், இதுவுமே ஆர்கானிக்காக ஹீரோ மூமெண்ட்ஸ் வர்றது, அண்டர் ப்ரெஷர் இருக்கிறவங்க, பயங்கர ரேடிக்கல் டிஃபரன்ஸ்னா என்ன சொல்கிறீங்க அது ரெண்டுத்துக்கு மத்தியில்? ரெண்டுத்துக்கு மத்தியிலன்னா லைக் ஐ செட் இட்ஸ் மோர் இமோஷனலி ரூட்டட். கரை வந்து இட்ஸ் ட்ரிவன் பை இமோஷன். போர்த்தொழில் வாஸ் மோர் அப்ஜெக்டிவ், அண்ட் நாங்களே வந்து அந்த இமோஷனுக்குள்ளே போனாலே நாங்களே கொஞ்சம் வேண்டாம் அந்த மாதிரி போனால் ரொம்ப இமோஷனலாக புளிகிற மாதிரி இருக்கும், அதை விட்டு வந்துடலான்னு தான் போர்த்தொழில் கான்ஷியஸாக அதை அவாய்ட் பண்ணோம். பட் ஹியர் we wanted to base it on emotion. So எனக்குமே டைரக்டிங் ஆக்டர்ஸ், எனக்கு வந்து ஒரு த்ரில்லர் டைரக்ட் பண்ணுறதுன்றது is something that I'm confident of. Like I've seen a lot of films and it's very rules. Mathematical தான். Yeah, I know the rules. For suspense na you have to hold pan and tilt instead of cut, do a lot of shift focuses, you know the drill. But emotionன்ற போது எனக்குமே அது பெரிய சேலஞ்சாக இருந்தது. So biggest difference னு பார்த்தா is the emotional backing
இந்த ஃபிலிம் அண்ட் த பெர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் தி ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் வில் பி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம். ஸோ ஒரு எமோஷ்னலாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகுல எந்த ப்ராசஸில் இருக்கிறதுலேயே ஒரு பெரிய மாற்றம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? மெயினாக எனக்கு ஒர்க்கிங் வித் ஆக்டர்ஸ் தான். பிகாஸ் எனக்கு பர்ஃபார்மன்ஸஸ் ஆமாம். ஸோ போர் தொழில் பார்த்தீங்கன்னா ஐவ் ஸ்போக்கன் அதர் இன்டர்வியூஸ், இட் வாஸ் an extensively story boarded. இதுதான் when I'm going on the day I know this is the shot, these are the sequence of the shotனு எல்லாமே பிளான் பண்ணும். இங்கே அது பிளான் பண்ண நான், பட் only for the thriller elements. ஸ்டோரி போர்ட் அண்ட் ஃபார் த எமோஷனல் சீன்ஸ் நான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டைம் டூயிங் எமோஷன் அண்ட் ஐ நியூ இது வேலைக்காகாது, நீ பிளான் பண்ணுறது இல்லை. இட்ஸ் அபவுட் ஹவு தி ஆக்டர்ஸ் ஆர் ரெஸ்பாண்டிங் டு த சிச்சுவேஷன், வாட் தே ஆர் டூயிங். ஸோ அதை யூஸ் பண்ணி யூ பிளான் அரவுண்ட் தட் அப்படின்றது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் விரும்பக்கூடிய. எக்ஸாக்ட்லி. ஸோ ஐ டு லெட் கோ ஆஃப் கண்ட்ரோல். தட்ஸ் த திங். ஸோ வென் ஐ டூயிங் எமோஷனல் சீன்ஸ் ஐ வாஸ் நாட் டூ ஹெல் பென்ட் ஆன் கரெக்டாக ஃப்ரேம் இருக்கணும், சிமெட்ரி இருக்கணும். அவங்க நடிப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க. எனக்கு ஒரு இதுவா இருந்தது, எனக்கு புதுசா ஒரு விஷயம் பண்ற மாதிரி இருந்தது. இது வந்து நான் இவால்வ் ஆகிறதுக்கான அடையாளமா, நான் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான அடையாளமா அப்படின்ற நிச்சயமா இருந்தது. பட் ஐ தாட் ஓகே திஸ் இஸ் ஹவ் இட் ஹேஸ் டு பி ஷார்ட். இதுதான் ஆர்கானிக்கா இருக்கு. நீங்க சார் இங்க அழும்போது கரெக்டா இங்க உட்காருங்க சார்னா அது இட் டசன்ட் ஹேப்பன் லைக் தட். ஸோ அதனால அது எல்லாமே ஸ்டோரி போர்ட்லாம் தூக்கி போட்டு, ஸோ ஐ கிளியர் த செட், தி ஆக்டர்ஸ் வில் கம் அண்ட் ஆஸ்க் தெம், டாக் டு தெம். ஸோ பண்ணி காமிங்க எப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பண்ணுங்க. அப்புறம் தேனீஸ்வர் சார் இருப்பார். ஸோ இதுதான் சார் விஷயம், எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு ஆங்கிள், அங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், இது ட்ராக்ல வச்சுக்கலாம், இது ஹேண்டில்டாக போய்க்கலாம் அப்படின்னு. ஐ வில் சென்ட் தம் பேக் டு த கேரவன், பிளான் த ஷார்ட்ஸ், வில் கம் பேக். அண்ட் வாட் ஒர்க் ஃபார் யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் பர்ஃபார்மன்ஸஸ்? உங்கள் என்ன, ஏன்னா நீங்கள் முதல் வாட்டி பண்ணுறீங்க அப்படின்றதுனால உங்களுக்குமே இந்த மெத்தடே கொஞ்சம் புதுசாக இருக்கும்ல. ஆமாம் ஆமாம். நடித்து காட்டணுமா, பேசி காட்டணுமா, இல்லாத சம்பவங்கள்லாம் சொல்லி காட்டணுமா? ஸோ எனக்கு ஒரு நடிச்சு காட்டுறதுல பெருசாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா என்னென்னா எல்லாருமே நம்மள மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க படத்தை பார்த்தா, எல்லாம் நம்ம சின்டாக்ஸ்லேயே பேசிகிட்டு இருப்பாங்கன்றதுனால. ஸோ பொறுத்தவரை சரி, முன்னாடி இந்த ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணுற டைம்லேருந்தே நான் அது ரிசல்ட் ஓரியன்டாகவே நான் டைரக்ட் பண்ணுறது கிடையாது. லைக் இப்போ ஒரு ஆக்டர்கிட்ட போய்ட்டு சார் கோவமாக கற்றுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். சார் உங்களை ஏமாற்றிட்டேன் சார், நீங்கள் இப்படி நம்பிட்டு இருந்தீங்க, உங்களை ஏமாற்றிட்டான். ஸோ மோட்டிவேஷன் எப்படி அண்டர்லைன் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு கரெக்டான ப்ரீஃபை கொடுத்துட்றது, அந்த செட்டிங் கொடுத்த என்வாயன்மெண்ட், அந்த செட்ஸ் ரியலாக எல்லாமே, அவங்க ப்ராப்ஸ்லேருந்து காஸ்டியூம்லேருந்து லுக்கிலேருந்து கூட. இஃப் யூ சீன் த டிட் அ கேம்பெயின் வி இன்ட்ரடியூஸ் த கேரக்டர்ஸ். ஸோ அதுலேயே என்னென்னா அவங்களுக்கே வேறையா ஃபீல் ஆகுது. இப்போ ரவிக்குமார் சார் மேக்கப் போட்டு பார்த்துட்டு எனக்கு வித்தியாசமாக இருக்குப்பா எனக்கு அப்படின்னு அவர் அப்படியே அந்த கேரக்டராக மாறுறாருன்ற போது அவரோட ரெகுலர் மீட்டர்லேருந்து அதுவே மாறிடுது. நான் அதுவே பாதி வேலை எனக்கு முடிஞ்சிருது அந்த லுக்கு பண்ணும்போது, அவங்களுக்கே புதுசாக இருக்கு. ஸோ அப்படின்ற போது எனக்கு அந்த ஒரு ஹாஃப் த ஜாப் டன். தென் ஐ எம் நெவர் டெல்லிங் தம் சார் இங்கே அழுங்க, இங்கே கோவப்படுங்கன்னு இல்லாமல் பியூர்லி டாக்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன், வாட் இஸ் ஹேப்பனிங் பிஃபோர் ஆஃப்டர், இன்னும் ஸ்ட்ராங்காக கேளுங்க சார், அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் ஒழிய நான் நடிச்சு காமிப்பேன். ஏதோ ஒரு விதத்துல நீங்க இதை இடத்த எப்படி நடந்துக்குவீங்க அப்படின்றது உங்க லுக்கை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க சார். வர்றது. ஆமா ஆமா, யூ ஜஸ்ட் செல் them the illusion that they are that character and then you step back and அதுக்கப்புறம் ட்வீட் பண்ணிக்கலாம். நம்ம லுக்ஸ்ன்னு பேசும்போது எனக்குமே ரொம்ப பிடிச்சது இப்போ ரவிக்குமார் அவங்களுடைய லுக்காக இருக்கட்டும், இல்லை ஈவன் மமிதாவோட லுக்காக இருக்கட்டும், ஒன்று தெளிவாக தெரிஞ்சது, இவங்களை அழகுபடுத்துறதுக்கான முயற்சிகள்ல யாரும் பெருசா we need to make you look polished correct அப்படின்ற மாதிரி இல்லை. because the milieu is like that, the film is set in a certain நீங்க சொல்றீங்க நிறைய அந்த மில்லியோல நிறைய படங்கள்ல அந்த பாலிஷோட கூட வர்ற படங்களும் இருக்கு. பட் இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ. ஆமா, நிச்சயமா 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 from an audience perspective and also for the actors to இவ்வளோ படம் பண்றாங்க, இந்த படத்துக்கு ஏன் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்? அவங்க actors they're working so many films, but I can't ask them sir do something extra. I have to make them do something extra by like making them believe that this will be a special film. அப்படின்ற it's not like manipulation but just the way we design the character. அது வந்து ஒரு டெஃபினட்டாக இப்போ சுராஜ் சார் சொன்ன 300 படம் நான் நடிச்சிருக்கேன், இந்த மாதிரி மீசை எந்த படத்துலையும் வச்சதில்லை, இப்போ தான் எனக்கே தெரியுது அப்படின்றாரு. ஸோ அப்படின்னும் போது அவருக்கு டக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது படத்து மேலே. ஸோ தட் இஸ் வாட் ஐம். ஸோ அப்போ அதுவே ஒரு என்ன சொல்றது, ஒரு விதமான ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? எப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் கணக்கை ரொம்ப மரியாதைக்குரிய கணக்கா சொல்றேன். ஆமா 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 ஆமா, எல்லாரையுமே நம்ம புதுசா காமிக்கிற ஒரு முயற்சியில ஈடுபடுவோம். ஆமா, ஸ்லைட்லி ஏதோ ஒரு விதத்துல ஒரு புது லுக் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் அவங்கள வச்சுட்டு. லுக்கோ இல்லை காஸ்டிங் அகைன்ஸ்ட் டைப்போ, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. அவங்களுக்கும் ஒரு செட்டுக்கு வரும்போது
இட்ஸ் நாட் லைக் அ ரெகுலர் டே அட் தி Should I ஆஃபீஸ். ask you who you most cast against type in this? அது வந்து மேடமா? ஆமாம், ஐ மீன் சரத் பாபு சார் அளவுக்கு அந்த மாதிரி எதுவும் இதில் இல்லை. ஓகே. பட் எல்லாத்தையுமே கொஞ்சம் வி ட்ரை டு புஷ் அகெயின்ஸ்ட் டைப். உங்களுக்கு வாட் ஆர் இப்போ இது வந்து போர் தொழிலுடைய லெகசியிலிருந்து உருவான வாய்ப்புகள் இல்லையா? அப்படியே நம்ம பார்க்கலாம். வாய்ப்புகள் அந்த வாய்ப்பு அப்படிதான் வந்துச்சு. அதுல இருந்து வந்த ஒரு மரியாதை தான் உங்களுக்கு மாதிரி தூக்கிக்கிட்டு இந்த படத்துக்குள்ள போயிருக்கு. 200%. மத்தவங்க எல்லாம் உங்க கூட ஒர்க் பண்ண வராங்க. 200%. நீங்களே தெரிஞ்சுக்கிட்டது போர் தொழிலுக்கான மரியாதை இதுவா அப்படின்றத அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருந்துச்சா? இன் டர்ம்ஸ் ஆஃப் when you're working with people what they thought about இது இல்லையா? ஆமா, அது ஜென்ரல் இதுதான். லைக் இந்த ஃபர்ஸ்ட் படத்துல பண்ணும்போது யூ யூ யாருமே சொல்லனாலும் யூல் நோ தட் சுற்றி இருக்கிற யாருமே ஒன்று நம்பலை. செட்டில் நான் சொல்கிறேன், நம்ம டைரக்ஷன் டீம் முதற்கொண்டு எல்லாரும் ஒரு டவுட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இட்ஸ் லைக் ஒன் விஸ்பர் இன் யோர் இயர்ஸ். என்ன பண்ணிட்டோம்னா இதுவாக நீங்கள் அவ்வளோ பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு வர்றாரு. ஆமாம், என்னவா இருந்தால் ஆமாம், இருந்தாலும் அது வேற மாதிரி இருக்கும். என்னென்னவோ பண்ணுற கடைசியில் என்னவா வந்து முடிய போது பாரு அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஓவராக பண்ணுறாங்க. உலகத்தில் எல்லாம் எடுக்காத படமாக எடுத்துட போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் இதே வரும்போது என்னென்னா யூ ஹவ் சம்திங் டு ஷோ ஃபார்ன்ற போது அந்த டெஃபினட்டாக அந்த ஒரு ட்ரஸ்ட்ன்றது டக்குன்னு வருது. நம்ம போய் கேட்டால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, இன்னும் வில்லிங்காக இருக்காங்க, சரி ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்றது வந்து அதுதான் நான் சொன்னேன். அந்த பேர் சம்பாதிக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டம் டு பண்ணால். அது டெஃபினட்டாக அது இட் ஹெல்ப்ஸ். இந்த மாதிரி அங்கங்கே ஓகே ஒரு வேளை அந்த படம்ன்றது இவங்களுக்கு இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் வந்து அவங்க அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட கதையும் பிடிச்சதுனாலும் பட் அந்த கிரெடிபிலிட்டின்றது போர் தொழில் வந்து கொடுத்த ஒரு விஷயம். ஃபார் when you bring a star into your film ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பிஸ்னஸ் பெருசாகுது. அதனுடைய பிஸ்னஸ் பெருசாகும்போது அது இவ்வளோ சம்பாதிச்சு ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. இன்றைய தேதிக்கு ஓடிடி அந்த ஸ்பேஸே ஒரு மாதிரி அழிஞ்சு போன நிலைமையில தான் இருக்குது இல்லையா? அப்போ யூ ஆல்சோ கான்ஸ்டன்ட்லி பீயிங் டோல்ட் தட் யூ நீட் டு டூ திஸ், யூ நீட் டு டூ திஸ். இஃப் யூ டோன்ட் டூ திஸ் தென் இது ரொம்ப நீஷான ஒரு படமாக மாறிடும். நீஷான ஒரு படமாக நல்ல படமாக இருந்தாலும் கூட தென் ஃபைனான்ஷியலி இட் வில் நாட் மேக் சென்ஸ். ஹவ் டிட் யூ அப்ரோச் தீஸ் கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ்? இல்லை, அந்த விதத்தில் ஐ திங்க் ஐ எம் ஃபார்ச்சுனேட் தட் மை ப்ரொடியூசர்ஸ் ஐஸ்வரி சார் அண்ட் his daughter குஷ்மிதா was the co-producer. அவங்க கதை கேட்டுட்டு ஸோ தேவர் வெரி கிளியர் வாட் தேவர் கெட்டிங் இன்டு. இது வந்து த டிப்பிக்கல் கமர்ஷியல் படங்களுக்கான ஒரு டான்ஸ் நம்பரோ இது ஒரு டிபிக்கல் கமர்ஷியல் படம் அல்ல அப்படின்றத அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ போத் மை ஹீரோ அண்ட் மை ப்ரொடியூசர் வேர் அவேர் தட் இதுதான் வரும். இட் வில் என்கேஜ், இட் வில் என்டர்டெயின் பட் வித்வுட் தோஸ் எலிமெண்ட்ஸ். அப்படிங்கும்போது ஸோ வி ஆல்சோ அண்டர்ஸ்டுட் தட் இட்ஸ் கோட் பி டிஃபிகல்ட் ஃபிலிம் டு ப்ரமோட். ஏன்னா நான் கதையை சொல்ல முடியாது, பாட்டுன்றது கம்மி தான். சொன்னீங்க ஏதோ வார் பெட்ரோல் அப்படி அது பேக்ட்ராப், கதை இல்லை அது. ஸோ அப்படின்றதும் இது. ஸோ இது அஃப்கோர்ஸ் தனுஷ் இஸ் கோன் டு பிரிங் அன் ஓப்பனிங். இப்போ போர் தொழில் பார்த்தவங்க கொஞ்சம் பேர் வர போகிறாங்க, ட்ரெய்லர் பார்த்துட்டு சில பேர் வருவாங்க, இப்போ இந்த இன்டர்வியூஸ் பார்த்துட்டு சில பேர் வருவாங்க. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் டே படம் பார்த்துட்டு வெளியில் போகிறாங்க இல்லையா, அவங்க தான் நம்ம மார்க்கெட்டிங் டூல். இட்ஸ் சீரியஸ் சினிமா. Yeah, it is. I mean, it is serious na enna sollana. It doesn't take itself too seriously. It's a very engaging film. It's a page turner. அடுத்து என்னன்ற அந்த ஒரு சுவாரஸ்யம். But it's not playing the fool, right? You know what I'm saying? It's not like a? It's not playing the fool. No. Yeah, எந்த இடத்துலயுமே yeah, we have a story to tell. But அது நடுவுல let us take a small break to do this and then we'll return to it. அது இல்ல. In fact நான் வந்து அது என்ன வேணா இருக்கலாம். ஒரு போற போக்குல ஆர்கானிக்கா நுழைச்ச ஒரு காமெடியா இருக்கலாம், இல்ல ஒரு லவ் சாங்கா இருக்கலாம். You know what I'm saying, right? ஆமா. So அந்த மாதிரி கரெக்ட். If that's what you're referring to, then yes it is. அப்படி பண்றதுக்கே ஒரு கன்விக்ஷன் தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈவன் பெரிய பெரிய ஃபில்ம் மேக்கர்ஸ் பண்ணும்போது கூட இல்ல அவ்வளோ சுதந்திரம் இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு ஃபிலிம்ஸ்ல கூட பார்க்கும்போது you're almost watching it from a space of I get why you did that. I don't care. பட் உண்மையா சொல்லணும்னா இது என்னுடைய கன்விக்ஷன், எங்களுடைய கன்விக்ஷனோட தனுஷ் சார் வேல்ஸோட கன்விக்ஷன் தான் இதுல பெருசு. இப்போ எனக்கு நான் ஒரு படம் எடுக்க போறேன், நான் இது கன்விக்ஷன் இருக்கிறதுனால தான் நான் பண்றேன். பட் பேக் இட் இருக்கு இல்லையா, தட் ரிக்வயர்ஸ் a greater conviction. புரியுது.
இப்போ பல பேருக்கு வந்து இந்த கன்விக்ஷன் இருக்குன்ற ஒரு இடத்துல இருந்து ஒன்று சைன் பண்ணுவாங்க. போக போக சில இடங்கள்ல அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன் ஆயிரும். சில படங்கள் வெளியவே வராது. ஆமா அன்னைக்கு தேதிக்கு சொன்னேன் ஆனால் எனக்கு ஒட்டலன்றவாங்க திடீர்னு. ஸோ ஆல் தட் இஸ் ஜஸ்ட் அ கேம்பிளா? யா ரைட். யூ நெவர் நோ. இல்லை போக போக தான் போனதான் தெரியும். குடியேறினதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ டிஃபிகல்ட் இல்லை, ஸோ ரிஸ்கி. அதனால தான் so many things that's out of your hand, out of your control, which is why சரத் சார் ஒன்று சொல்லுவார். எனக்கு போர்த்தொழில் செகண்ட் டே ஆஃப் ஷூட்டிங் அவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி கேரவன் வெளில உட்காந்துருந்தாரு. ஹி ஷோட் மீ அரவுண்ட் ஆல் த பீப்புள் ஒர்க்கிங், கார்பெண்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, லைட் மேன் ஒர்க் பண்ணி அவ்வளோ பேர் வேலை செஞ்சுட்டாங்க. பார்த்தாரு, விக்னேஷ், டு யூ ரியலைஸ் தட் ஆல் தீஸ் கைஸ் ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஒன் திங், இஸ் டு ரியலைஸ் வாட் யூ ஹேவ் இன்சைட் ஆஃப் யூ. ஸோ டோன்ட் கிவ் இட் யுவர் பெஸ்ட். Preventing a film from becoming a flop is in your hands. A hit is always a fluke. So that kind of very like stuck with me. So அது நம்ம கரெக்டாக சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் கொடுக்காம இருக்கிறது மட்டும் அதுதான் நம்ம கையில். அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும், எந்த அளவுக்கு ரிசீவ் ஆகுன்றது வந்து இஸ் anyone's case. Why period setting? See, one thing is that இந்த கதை அந்த நேரத்துல தான் சொல்லியிருக்க முடியிற கதையா இல்லை, or did you feel like the setting might make it more? ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல தான் இது வந்து இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி சொல்லணும்னா அந்த இடம் தான் வந்து கரெக்டான விஷயமா இருக்குது. இது கான்டெம்பரரியாகவும் செட் பண்ணலாம். பட் கான்டெம்பரரியாக செட் பண்ணும்போது என்னென்னா திஸ் ஹோல் டிஜிட்டல் திங், ரைட்? நான் இது பொறுத்தவரையிலே இதை தான் சொன்னேன். எனக்கு ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் சினிமேட்டிக் அட் ஆல். அது வந்து என்னமோ தெரியல. அது வந்து when you watch some of these films that use the cell phone to I don't know, to entertain, to such powerful effect or whatever, right? ட்ராக் பண்ணுறது, அது do you feel like அது நல்லா பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு? ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு you felt like இது நல்லா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? அதுதான் சர்ச்சிங் தான் சொல்லுவேன் நான். the screen film, no, that was they hit it out of the park. Correct. So அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு genre film தான். ஆமாம். அது மற்றபடி பார்த்தா எப்படி பார்த்தாலும் உள்ள வந்துடும் இல்லையா? அந்த டோல்கேட்டில் தாண்டினாங்களான்னு பாருங்கள், இது பண்ணுங்கள், கால் ஹிஸ்ட்ரி எடுங்க, இது எடுங்க, அது எடுங்கன்ட்டு. அதுதான் டிவைஸ். அதுக்குள்ளே ஏதாவது ட்ராமா பயங்கரமாக பண்ணால் இட் ஸ்டில் ஹோல்ட். பட் அது ரொம்ப இதுவாக பேசிக்காக ஆப்வியஸாக இருந்தால் ஒன்றுமே. அப்போ எதுக்கு நான் இப்போ 10 நிமிஷம் எதுக்கு நான் அவங்க வந்து மானிட்டர் ஸ்க்ரோல் பண்ணுறதை நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். பட் நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே வச்சா நம்ம லாஜிக் பார்க்கணும், அதனால அங்கே போகிறோன்ட்டு. கரெக்ட், இட் இஸ் ட்ரூ. பட் அங்கே போனால் சில விஷயங்களும் இப்போ கதை பண்ணுறது இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ். திடீர்னு எனக்கு எதாவது வேணும் அவங்ககிட்ட சொல்ல முடியாது. கரெக்டாக மெசேஜ் அனுப்ப முடியாது. அப்போ நான் அது இட் ஹாஸ் இட்ஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். நான் இது எஸ்கேப் ஆனாலும் இதில் நான் மாட்டிப்பேன். எப்படி நான் இந்த கம்யூனிகேஷனில் எப்படி பண்ணுறேன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியாது. அந்த எல்லாமே இருக்குது. இட்ஸ் பேலன்ஸ் தான். பட் இந்த இடம் வந்து அது அந்த ஜியோ பொலிட்டிக்கலாக அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் நடந்ததுனால 91ன்றதுனால அது உங்களுக்கு ஏதாவது இப்போ இன்னைய டைம்ல செட் பண்ணப்பட்ட படங்கள்ல are you a viewer who feels like ஓ இங்க சிசிடிவி கேமரா எங்க அப்படி இப்படின்னு கேட்கக்கூடிய ஒருவரா நீங்க பாப்பீங்களா? இல்ல do you not, do you feel like it depends the burden is also on me to buy it ன்ற மாதிரி நீங்க பாப்பீங்க? It really depends on the engagement factor. ஏன்னா நீங்க மறக்கடிச்சிட்டீங்கன்னா நான் இதுவுமே நான் கண்டுக்க மாட்டேன். யோசிக்க வச்சிட்டீங்கன்னா நான் யோசிக்க தான் செய்வேன். உண்மை. ஸோ அது மாதிரி இந்த ஏன்னா there is no film where the logic is foolproof. ஏன்னா they say only when there is a lapse in logic there is drama. If everything is logical then there is no drama. அது எப்படி மறக்கடிச்சு பூசி மூழ்கி ஆடியன்ஸ்க்கு தெரியாம பண்ணுறேன். சில டைம் நான் யோசிப்பேன் அந்த படம் ஒர்க் ஆகாத போது தான் இல்லை நம்ம ஆளுங்க இல்லாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதுல இருந்து இதுக்கு பின்னாடி ஏன் அந்த லைட்டு எரியல, என் போலீஸ் ஏன் தூங்கிட்டு என்னென்னோ கேட்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் யூ கேன் see filmmakers getting frustrated that இதுதான் பிரச்சனை அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன் அந்த படத்துல இவங்க அந்த கேள்வியை கேட்காம என் படத்துல மட்டும் ஏன் கேட்கறாங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் வேற எதுவுமே இல்லை. I was watching Mamitha in this film, brief portions here and there, whatever you showed. Yeah. And I thought about how much I liked her dude. Okay. இந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஆத்தென்டிக்காக எனக்கு தோணுச்சு. where I felt like she was really able to lose herself in those moments.
அந்த அழுகை வந்து ஏதோ ஒரு விதத்துல பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட அழுகை மாதிரி தோணல. அழும்பொழுது நான் இப்படி தெரியணும், அப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஃபீலிங் இருந்த மாதிரியே தெரியல. ஸோ ஈஸிலி ஏபிள் டு குவிக்லி பை இன்டு தி ரியாலிட்டி ஆஃப் தட் வுமன் அப்படின்னு நினைக்கிறேன். She's an extraordinary actor for her age, her understanding of the craft material, and also the courage to, you know, she's on a streak, right? To be very honest, I thought she picked a more shiny. I thought she'll say no. To be very honest, நான் வந்து I wanted to audition her. First she agreed to audition. She came to my office. She played a scene that இப்போ நீங்கள் சொல்கிற ஷார்ட்ன்றது அந்த சீனில் இருக்கிற ஒரு ஷார்ட்டு தான் பண்ணிட்டு. then I told her the story. I very honestly thought she'll pass, but she's courageous enough to, you know, பரவாயில்ல ஒன்று இப்படி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு. It's a very like in terms of screen time, it's a limited role only, but she's held her own. ஓகே. யாரோ ஐ திங்க் ஏதோ ஒரு இயக்குனரோட ஒரு சீனியர் ஃபில்மே கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க ஒரு படம் பற்றி பேசிட்டு இருந்தோம், without taking names, both the filmmaker and the film, so I'll try to make this point very carefully. சரி, அந்த படம் நல்லா பண்ணாததுக்கான காரணம் அது தெரில, மேபி வில்லேஜில் செட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு ரீச்சோ ஆக்சஸோ ஈஸி அப்பீல் இருந்திருக்காதுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, தட் மேட் மீ வண்டர், இஸ் தட் ட்ரூ? ஐ மீன் வில்லேஜில் செட் பண்ணப்படுற படங்களுக்கு do you feel like somehow அதனுடைய ரிலேட்டபிலிட்டியும் அதனுடைய ரீச்சும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வணிக ரீதியாக அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்களா? I don't think so. You don't think so? I don't think so. You don't think somehow that has more power to reach people than a city subject necessarily? இல்லையா, there's no concrete data to prove that. So see, certain things என்ன the trend னு ஒன்று சொல்லுவாங்க. சிட்டி பேஸ்டாக வரும்போது திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரூரல் சப்ஜெக்ட் வந்தால் பீப்புள் லைக் அந்த நாஸ்டாலஜியா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு. அதெல்லாம் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைமிங் மோர் தென் இப்படி பண்ணால் இது இருக்கும் அப்படி பண்ணால் இது இருக்கும்ட்டு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே. Your first one was slightly more urban. It is. Though it was a small town, it is definitely an urban. It felt a lot more urban. 100% was an urban film. So in that sense, and I know you like to calculate a lot of things constantly. In that sense, this also in a sense, does it open you up for a filmmaker? See, it is one of the things to டக்குன்னு இது பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஃபேக்டர் தான். வித்தியாசமாக இருக்கும், நமக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும், எப்படி அந்த லைஃப் ஆத்தென்டிக்காக நம்மளால் காட்ட முடியுமா, இது நம்ம பரிச்சயமான ஒரு விஷயம். இது பரிச்சயமாக இருந்தாலும் பட் ரொம்ப நாள் இட்ஸ் நாட் லைக் ஐவ் க்ரோன் தேர் இல்லையா. ஸோ இதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் தென் த ஹோல் ஐடியா ஆஃப் லைக் ஒரு கிராமத்தில் ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் படம், அது ரொம்ப நாள் ஆகுது. தட் வாஸ் ஹாலிவுட் ஸ்டைல் படம் எப்படின்னா இதான் அந்த பியூர் ஜான்ரா, ஒரு சஸ்பென்ஸ், ஒரு த்ரில்லரு, இமோஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்குள்ளே ஒரு த்ரில்லர், ஒரு சஸ்பென்ஸ், ஒரு ஸ்மால் டவுன் வைப்பில் அதுன்னு பார்த்து கொஞ்ச நாள் ஆகுது. ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் பார்த்துருக்கோம், லைக் வீரதீர சூரன் கூட இட்ஸ் ஸ்மால் டவுன் தான் நான் சொல்லுவேன் இல்லையா. ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம், ஆல்மோஸ்ட். ஆமாம், கரெக்டு. ஸோ ஸோ அந்த மிக்ஸ் வாஸ் எக்ஸைட்டிங். ஓகே, இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு கான்ஸ்டண்டாக இந்த ஜான்ர ஃபிலிம் ப்ளஷர் வந்து இன்டர்நேஷ்னல் சினிமா தான் கொடுத்துருக்கு இல்லையா. நம்மக்கிட்ட என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நம்மளுடைய கிராமரே அது இல்லை, நம்ம வந்து பல தரப்பட்ட ருசிகளை கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஆமாம். So we need to own the kind of cinema we do and stop replicating their pleasures here. அப்படின்றத சொல்லப்படுது. எனக்கு பொறுத்தவரை பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. I think that's the same for a lot of people. When you're writing, when you're making these films, do you feel like you're doing something that is not our own in a sense? இல்லை, இட்ஸ் நாட் அவர் ஓனுன்ற அளவு கூட ப்ராடாக நான் யோசிக்கிறது இல்லை. எனக்கு இது பர்சனலாக இருக்கான்றது மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். இதில் வந்து என்னோட ஒரு பர்சனாலிட்டி இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. தேர் இஸ் சர்டன் திங்ஸ் தட் ஐ வாண்ட் ஷேர் வித் த வேர்ல்ட், என்னோட வேர்ல்ட் வியூ. அதை வந்து இந்த கதை மூலயமா நம்ம சுகர் கோட் பண்ணி சொல்கிறோமா, ஒரு நல்ல கதை சொல்கிறோமா, என்கேஜ் பண்ணுறோமான்றது தான் விஷயம். ஸோ என்னதான் போர்த்தூள் வந்து ஒரு சீரியல் கில்லருக்கான ஹண்ட்டாக இருந்தாலும் எனக்கு என்னென்னா அசோக் சிலன் கேரக்டர் தான் நான். இட் இஸ் அபவுட் மீ ஓவர் கம்மிங் மை ஃபியர்ஸ் அண்ட் மேக்கிங் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தட்ஸ் த பேரலல். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் there is a certain emotional connection, certain anger, second mission and the mari certain anger that
ஐ ஹாவ் அபவுட் சர்டன் திங். ஸோ அதனுடைய ஒரு எக்ஸ்பிரஷனாக தான் நான் பார்க்குறேனே ஒழிய சோஷியல் திங் ஸ்லைட்லி. ஓகே. ஸோ அது அப்படி தான் நான் பார்க்குறேனே ஒழிய இது வந்து ஒரு டெரிவேட்டிவாக இருக்குது, ஹாலிவுட் படங்கள்லேருந்து ஒரு டெரிவேட்டிவ் ஃபில்ம் மேக்கிங்காக இருக்குது அப்படின்ற ஸ்பேஸ்க்குள்ளே அங்கேருந்து என்ன எடுக்கிறேன் எனக்கு தோணுதுன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகாமல். கரெக்டு. அந்த கதையை ஒரு நேர்கோட்டில் கொண்டு போய் முடிக்கணும், அதில் என்கேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு இதுவாக இருக்குது. அண்ட் சரி, இந்த மாதிரி படங்கள் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் பட்ஜெட் ரீதியாக லிமிட்டடாக தான் இருந்து ஆகணுன்ற கட்டாயம் ஏதாவது இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா வாட் தே யூஸ்வலி சேஸ், நீங்கள் இன்னும் பணம் நிறைய செலவு பண்ண இன்னும் பயங்கரமான ஒரு கலெக்ஷனை சம்பாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும்போது ஜான்டர் படங்கள் ஒர்க் ஆகுது அந்த இடங்கள்ல. நீங்கள் வந்து விதவிதமான பாடல்களை போடணும், காஸ்டிங் பயங்கரமா இப்படி பண்ணணும், சடன்லி யுவர் கலரிங் எவ்ரிதிங் பை நம்பர்ஸ். கரெக்ட், ரைட். யுவர் குழந்தைங்களை கவர்றதுக்கு ஒன்று பண்ணணும், இதுக்கு இந்த ஒரு ஜிக்னா வேலை ஒன்று பண்ணணும்னு இருக்குல்ல. ஸோ டு யூ ஃபீல் ஆன் சம் லெவல் தட் இந்த படங்கள் இந்த பாதையில் போனால் இதுக்கு மேலே ஒரு படத்துல செலவு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த படம் பொறுத்த வரைக்கும் தனுஷ் ஹேஸ் அ சர்டன் மார்க்கெட், ஸோ ஆப்வியஸ்லி ஐ கெட் தட் பட்ஜெட். இப்போ என்னன்னா வாட் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ், to build huge sets require money, to blow up cars require money, to build authenticity also requires a lot of money. இப்போ நான் இந்த ஃபிலிம் வந்து 91 ராமநாதபுரத்தில் நடக்கிற மாதிரி நான் பண்ணுறேனாக்க, இப்போ we had to build a set. 91 ஒரு 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 ஜங்ஷன், ஒரு ரவுண்டானா வந்து எங்களுக்கு தேவைப்படுது. We scout everywhere. The closest we find is one place called Agrahara Circle in Mysore, which எங்களுக்கு, ஏன்னா இப்போது போத் போர் தொழிலும் சரி இதுவும் சரி, the way Alfred I write, most of the scenes or staging வந்து relies heavily on the geography of the location. For example, அந்த போர் தொழிலில் பார்த்தீங்கன்னா இவன் இந்த வீட்டில் இருக்கணும், பக்கத்து வீட்டில் சரத்பாபு சார் இருக்கணும், இங்கேருந்து அது தெரியணும், எதிர்த்த மாதிரி அந்த பையன் இருக்கணும், அதே மாதிரி செக் போஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா இருக்கும். கிளைமேக்ஸில் அந்த காஃபி ரேண்டமாக இமேஜின் பண்ணி எழுத முடியாது. ஆமாம், காஃபி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து பார்த்தா அந்த ஹோட்டல் தெரியணும், இங்கே உட்காந்து பார்த்தா இந்த ஹோட்டல் தெரியணும். அதே மாதிரி இதுலேயும் வந்து அந்த ஜியாகிரஃபியில் மட்டும்தான் இந்த கதையை, இந்த சீன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்படின்ற போது அந்த ஒரு ஜங்ஷன் மைசூரில் பார்த்த அக்ரஹாரா ஜங்ஷனை டு ஸ்கேல் வி ரிக்ரியேட்டட் இன் சென்னை. ரைட். இப்போ எனக்கு அந்த செலவு உங்களுக்கு தெரியக்கூடாது. பாரு எவ்வளோ பெரிய செட்டு, எப்படி போட்டிருக்காங்க, தட் டிஃபீட்ஸ் த பர்பஸ். அதே மாதிரி அதர் திங் தட் வீவ் டன் இன் த ஃபிலிம்ஸ், ஜென்ரலாக நீங்கள் செட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க மரங்கள் இருக்கா, ஏன்னா அது ஃப்ளோரில் தான் போடுவாங்க, ஒரு எம்டி கிரவுண்டில் செட்டு போடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு மரம் வைப்பாங்க ஃபைபரில். இப்போ காலா படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெர் பி ஒன் ட்ரீ அரௌண்ட் ரஜினி சார் வீட்டுக்கு வந்து, அதை வி வாண்டட் டு பிரேக். ஸோ ஐ செட் லெட்ஸ் find a place where there are trees, we'll build the set around the trees. 1-2 மரம் தான் இருக்குன்னா we'll transplant the trees. ஸோ இதுக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணி, ஸோ we previs the whole Lumion ஒரு சாஃப்ட்வேர், we previs the whole set and then we fixed இந்த மாதிரி 16 மரம் இருக்கணும், we can sell the illusion. இப்போ இந்த செலவுன்றது யாருக்குமே தெரியாது இல்லையா? ஓகே. ஆனால் ஐ ஹாவ் தனுஷ் சார் மாதிரி ஒரு ஹீரோ இருக்கும்போது இதை வந்து நான் வீம்புக்குன்னு செலவு பண்ணுறதை விட ஆத்தென்டிசிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு எப்படி நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்றது தான் நான் வந்து போவேன். அண்ட் அகெயின் தேர் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் சுதீர். இப்போ இந்த மாதிரி பண்ணாதான் மக்கள் வருவாங்க, இந்த மாதிரி பண்ணாதான் இதுன்னு தனுஷ் சார் ஒன்று சொல்லுவார், தெர் இஸ் நோ கிரேட்டர் கிராண்டியர் தன் தி ஹியூமன் எமோஷன் அப்படின்னுவார். ஹில் கோட் திருச்சிற்றம்பலம் எக்ஸாம்பிள். ஸோ விச் சீம்ஸ் ஆப்வியஸ் யூனோ. ஸோ அதனால் அதுவும் ஒரு விதமான அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஸோ தட் இஸ், பட் யுவர் பாயிண்ட் இஸ், இப்போ ஜான்ரா போகிறோன்னா ஓரளவுக்கு தான் உங்களால் ஸ்கேல் காட்ட முடியும். இல்லைன்னா அது ரெடி பிளேயர் ஒன் மாதிரி அந்த மாதிரி ஒரு அவுட்லாண்டிஷாக ஒரு விஷயம் பண்ணலாம். பட் அதுவும் ஜானர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சொல்லலாம்ல. இல்லை ஒரு சைஃபை மாதிரி அந்த மாதிரி போகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வார் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மாதிரி பண்ணிட்டு நான் நியூ வேர்ல்ட்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஆனால் அதில் கூட நம்ம ஒரு வேலை ஒன்று செய்யணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும். கரெக்ட் இல்லையா? நிச்சயமா. அங்கே போய் டான்சர்ஸோட எங்கே ஒரு பாட்டுன்ற ஒரு ஸ்பேஸில் ஒன்று போக ஆரம்பிச்சிடும். ஆமாம். ஏன்னா ஒருவேளை ஒர்க் ஆகலைன்னா அது இல்லாததுனால தான் ஒர்க் ஆகலைன்ற பேச்சு வரும். But so yeah, you're right in a way. But this is how I dealt with it. And this is how you intend to make films going forward as well.
நோ அகைன் ஐ டோன்ட் வாண்ட் டு அந்த கதை என்ன கேட்குதோ லைக் எப்படி வருதோ அந்த மாதிரி. பட் என்னன்னா ஒரு ஓவராலாக என்னன்னா ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்ட். எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் கேட்டர் பண்ற மாதிரி இருக்கணும் ஒரு இந்த படம் அப்படின்னு யாராவது உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னா டஸ் தட் ஃபீல் லிமிட்டிங்? டெஃபினெட்லி எனக்கு என்னன்னா ஐ திங்க் the kind of films I want to make are these mid-range films intended for adults. Adultsனா நான் என்ன மீன் பண்ணேன்னா adult mentality. புரியுது. ஒரு 14-year-old கூட அது யூனோ அப்பீல் ஆகலாம் யூனோ ஸோ அந்த மாதிரி those kind of films that used to come யூனோ ரிதம் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது இல்லையா. ஜானர் என்ன வேணா இருக்கலாம். I am talking in terms of its spirit. I get it. So yeah, that I think that is at least for the next 3-4 films பண்ணணும். Don't change. ஸோ எனக்கு கமர்ஷியல் சினிமா ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் கரெக்டாக பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம். அது பண்ணால் என்னுடைய ஒரு ஆசை எங்கேருந்து இன்னொரு இடத்துல வருது அப்படின்னா அதுக்கு நிறைய டேக்கர்ஸும் இருக்காங்க, அதில் பிளேயர்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே ஓரளவுக்கு அந்த விளையாட்டுக்குள்ள தானே வேற ஒரு இடத்துல ஆரம்பிச்சவங்க கூட அந்த இடத்துக்கு தானே தள்ளப்படுறாங்க இவென்ச்சுவலி இல்லையா? when you're chasing big bucks or you know fame in a certain sense, then you do get pushed. நீ ஒரு ஜானர் படம் எடுத்துட்டு உள்ள வந்திருந்தீங்கன்னா கூட நாங்கள் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி படம்லாம் நீங்க எடுப்பீங்கன்ற ஆசையில தானே முதல் படம்லாம் பயங்கரமா லவ் பண்ணோம். லாஸ்ட்ல நீங்களே இந்த மாதிரி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களேன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு சொல்ல வரேன் நான். வேற ஒன்றும். பட் யூ நீட் கண்டினியூட் சப்போர்ட் ஃப்ரம் ஆக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் தி ஆடியன்ஸ் ஃபார் யூ டு கீப் டூயிங். புரியுது. இதில் நம்ம ஏதாவது பண்ணலாம் டிஃபரெண்ட். I think I saw Karuna say in an interview that I mean he's always colorful in interviews. I think he said ஒருவேளை இந்த படத்துக்கு தனுஷ் அவர்களுக்கு வந்து நேஷனல் அவார்ட் கிடைச்சதுன்னா எனக்கும் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? I think he'll be a surprise way he's performed. I don't want to like talk too fair enough. ஆமா. பட் அதுதான் சொல்றேன், நீங்க சொன்னீங்களா மமிதா, அது பார்க்கும்போது எனக்கு ஆத்தென்டிக்கா இருந்தது. So it all comes down to that, about changing their looks, building an environment, making them believe they're part. And they've done many films together as well. ஆமா, அது ரொம்ப கேப் ஆயிடுச்சு இப்போ. ஆமா, அந்த யாரடி நீ மூவி தான் லாஸ்ட் எனக்கு தெரியல ஆச்சு, ஒரு 10-15 years கிட்ட ஆயிடுச்சு. So it was fun. Okay, I wish you the absolute best. Thank you so much. Thank you so much. So it's out on April 30th. ஆமா, அது சொல்லணும் நான். Please by all means. Kara. And I can't wait to watch it கண்டிப்பா. Because it's always என்ன சொல்றது, நம்ம ரசிச்ச ஒரு படம் எடுத்தவங்க ரெண்டாவது படம் எடுக்கிறாங்க, நம்ம ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இல்லை, all you're really looking for is there the same kind of please be good feeling. Good bad we don't know, you know what I'm saying, but I'm saying does this feel like a compromise in any way? You know, இது ஏதோ ஒரு விதத்துல டைல்யூட் பண்ணப்பட்ட ஒரு குவாலிட்டி இதுக்குள்ள இருக்கா? Does it feel like they're spreading themselves thin for wider reach? Right. You know, that I can confidently say it won't be the case. How it connects, how it works is for the audience to decide. Yeah, but if the intentions are the right place. Lovely. Maybe as a filmmaker I can ask you this as well, what did you think of the whole Jananayagan leak? Unfortunate, painful, scary. அது வந்தோடனே எங்கள் டீமுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணிட்டு கூகுள் ட்ரைவில் எல்லாத்தையும் இது பண்ணிவிடுங்க, இதில் ஜஸ்ட் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட், யூ கான் டூ எல்லா வேலையும் நம்மளே பார்க்க முடியாது. சம்வேர் யூ ஹாவ் டு டெலிகேட். ஆமாம், யூ ஹாவ் டு நோ ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணி தான் ஆகணும். அது போது இந்த மாதிரி ஆகுதுன்றது இஸ் வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் பெயின்ஃபுல். என்ன எனக்கு ஏன்னா யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு ஃபில்மேக்கர் பேசும்போது நான் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கேன், someone was watching it in their phone. அப்படியா? And I was like, I mean, என்ன சொல்கிறதுன்னே தெரில அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் தெரியல, இது ஹவு வில் தே கெட் டு த பாட்டம் ஆஃப் திஸ்ன்றது எனக்கு தெரியல. What do you hope, how are people supposed to respond to it? I think you should, because the temptation for most people is பைசா கொடுக்காம அது வந்துருச்சு, நான் ஜம்மன் வீட்லேயே உட்காந்து பார்த்துடுறேன் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு டெம்டேஷனாக இருக்கிற ஒரு நேரத்தில், வெறும் வித்தவுட் நெசசரி பீங் ஜட்ஜ்மெண்டல் ஆஃப் தெம் அண்ட் அப்படியே ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு அப்படின்ற மாதிரி இல்லாமல். பட் வாட் ஆர் ஹவு டு யூ ஹோப் தே வுட் ரெஸ்பாண்ட் டு இட்?
ஐ ஹோப் தட் நீங்கள் இந்த கேள்வி கேட்டிங்களே நீங்கள் எழுதுகிற ஹீரோ மாதிரி நீங்களும் இருக்கணுமான்ட்டு கான்ஷியஸாக இருக்கீங்களான்ட்டு ஐ ஹோப் தே ஆல் ட்ரூ டு தேர் கான்ஷியன்ஸ் அண்ட் appreciate the effort that's gone into the film. And if you want to watch it, whether you like it or not like it, you have to pay a price. That's the price of the ticket. So I hope, and I'm sure that when the film does open, whenever it opens, the people will come in for sure. Okay. Yeah. I hope that's the same with Kara as well. Hoping for that. Thank you so much, Vignesh. Thank you so much. As always a pleasure. நல்ல படத்தை சுற்றி டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறேன். But thank you. Yeah. So hopefully after the film, if the film works for you and if you think it's worth the discussion, we'll... For sure.